யாருங்க நீங்க? நல்லா இருக்குப்பா. ஏன் ஊரு, ஏன் இடம், ஏன் தெருவு, இங்க வீசுற காத்து கூட என்னதுதான். என்னையா யாருன்னு கேக்குற? நாங்க தான் பண்ண, இவர் தான் பண்ண. அது மட்டும் இல்ல, 50 ஏக்கர் நஞ்ச, 50 ஏக்கர் புஞ்ச, 5000 தென்னை மரம், வெட்டுக்கு லட்சங்கா, வருஷத்துல 4 வெட்டு. எங்க அப்பா செத்த அன்னைக்கு அரசாங்கமே விடுமுறை. அன்னைக்கு தான் ஆகஸ்ட் 15. டேய், கொடியரசிட்டேனா? என்னையா யாருன்னு கேக்குற? நீ யாரு? நான் அந்த ஊருக்கு புதுசா வந்தவன். ஓ, புதுசா வந்தவனா? அதான் வந்தவுடன் இந்த போர்டு போட்டிருக்க, பல கடைகள் உடைச்சிருக்க, சந்தையை நாஸ்தி பண்ணிருக்க. பின்ன என்ன சார், ஒரு பொண்ணை கையம் இருக்கும் போது பார்த்து சும்மா இருப்பாங்க? ஓ, அதுக்காக திரௌபதியோட மானத்தை காப்பாத்த பல கண்ணன்கள் வந்த மாதிரி சில அண்ணன்கள் நீங்க வர்றீங்களோ? மயிலே, என்னப்பா தகராறு? என்ன பொண்ணு அது? பின்ன பண்ண அந்த பொக்கிஷ தண்டல குறைச்சு கொடுத்தா கையை பிடிச்சா அதுக்கு அட ஆமா, யோ அவன் அந்த பொக்கிஷத்தை கிட்ட பேசுறான், சிரிக்கிறான், விளையாடுறான், அடிக்கிறான், கடிக்கிறான். அதுக்காக நீ யாரியா? எனக்கு தெரியாதுங்க, தப்பா நினைக்காதீங்க. என்ன தப்பா நினைக்காதீங்க, தப்பா நினைக்காதீங்கன்னு போயா, போயா. மயில் இல் பாட்டில்களை புடி புடிச்ச பல பெக்குகளை போட்டு சில கிக்குகளை ஏத்தி எதிரில் வர்றவங்களை பல தாக்குகளை தாக்குங்கடா. பண்ண தாக்கிடுறேன், உனக்கு தாராள மனசு. எடுத்துக்க எல்லாரும் பண்ண. எனக்கு மாத்திரம் கொஞ்சோண்டு கொட்டிட்டு மாமாவுக்கு மாத்திரம் பாட்டிலா கொடுத்து அனுப்பிச்சிட்டியே. ஏன்? அதுல விஷயங்கள் இருக்குடா. பல பாட்டில்கள் அவன் குடலுக்குள்ள போனாதான் அவன் உயிர் சீக்கிரமா போகும். அவன் முறை பொண்ணு தேன்மொழிய நான் அடைய முடியும். எப்படி என் ஐடியாக்கள்? ஐயோ, 1 கிலோ காணா பருப்பு, 1 கிலோ பானா பருப்பு, 1 கிலோ ஊனா பருப்பு, 1 கிலோ மிளகாய். வணக்கம் ஐயா. என்ன வேணும்? வேலை. 1 கிலோ வேலை போடு. என்னது வேலையா? ஆமாங்க, நான் வெளியூர், எங்க தேடியும் வேலை கிடைக்கல. உங்க கடையில ஒரு சின்ன வேலை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வேலை போட்டு கொடுக்கலாம். ஆளை பார்த்தா டிப் டாப்பா இருக்கிற, மளிகை கடையில வேலை கேட்கறியே, நம்ப முடியலையப்பா. சார் சார், அப்படியெல்லாம் சந்தேகப்படாதீங்க. நான் BA வரைக்கும் படிச்சிருக்கேன், நல்ல குடும்பத்துல பிறந்தவன். இந்த மளிகை கடையில ஏன் வேலை கேட்கறேன்னா? ஏன்பா ராஜா, நான் சொல்றேன் வருத்தப்பட மாட்டே. என்னக்கா? எவ்வளவு நாளைக்கு தான் நீ இப்படியே இருப்ப? சீக்கிரமா ஒரு வேலையை தேடிக்கூடாதா? உன் மாமா பத்தா உனக்கு நல்லா தெரியும் இல்ல? நான் என்னக்கா பண்றது, முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். வேலை எங்கேயும் கிடைக்கலையே. எப்படிடா கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்ங்கற? திங்கிறதுக்கு தீனியும் தூங்குறதுக்கு இடமும் இருக்கும்போது வேலை எப்படி கிடைக்கும்? என்னங்க இது, சாப்பிடும்போது? ஏன் சாப்பிடும்போது சொன்னா திங்கிறது ஜீரணிக்காதோ? இதுல இருக்கிற கவனம் எல்லாத்துலயுமே இருக்கணும்டி. படிச்சு கொட்டுறதுக்கு இது என்ன தர்ம சத்திரமா? இல்ல உங்க அப்பா ஆத்தா என் பேர்ல ஏதாவது சொத்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களா? மாமா, என்ன பத்தி எதனா பேசுங்க, எங்க அப்பா ஆத்தா பத்தி எதுவும் பேசாதீங்க. ஓஹோ, ரோஷம் பொத்திட்டு வருதோ? இங்க பாருடா, ஒழுங்கா ஒரு வேலையை தேடிக்க, இல்ல வேற இடத்த பாத்துக்க. அக்கா விடாச்சு நினைச்சு நீ நிம்மதியா சாப்பிட்டு தூங்கலாம் நினைச்ச, அது நடக்காது. அக்காவுக்கே இங்க இடம் இருக்காது. ஆமா, போடா தெண்ட சொல். தம்பி, அதனாலதான் சார் எங்க குடும்பத்துக்கு கண்ணிலேயே படாம இந்த கிராமத்துக்கு வந்துட்டேன். கேட்கறதுக்கே மனசு கஷ்டமா தான் இருக்கு. முதலாளி, ஐயோ கெடுத்துறாங்க, வேலையெல்லாம் காலி இல்லப்பா. நானே நேத்தா சேர்ந்தேன். முதலாளி, என்ன கைவிட்டுறாங்க முதலாளி. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக உழைக்க காத்துக்கிட்டு இருக்க முதலாளி. ஐயா, அந்த பையனை அனுப்பிட்டு எனக்கு வேலை விடுங்க, நான் கேட்கல. வேற ஏதாவது எடுபடி வேலை கொடுத்தீங்கன்னா என் பசியை நான் போய்க்குவேன். ஏன்னா நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. அதுக்காக இல்லாத வேலையை எப்படி கொடுக்க சொல்ற? இடத்தை காலி பண்ணு, வியாபாரத்தை கெடுக்காதப்பா. கொஞ்சம் நில்லுங்க. உங்க பணத்தை கீழே போட்டீங்க போட்டிருக்கு, இந்தாங்க. பணமா? ஏன் பணம் இல்லைங்க. இல்ல, இப்ப உங்ககிட்ட இருந்து விழுந்ததை நான் பார்த்தனே. இல்லைங்க, என் பணம் கீழே விழ வாய்ப்பே இல்ல. எப்படி சொல்றீங்க? ஏன்னா பணத்தை என் ஜாக்கெட்ல எல்லாம் வச்சிருக்கேன். அப்ப கீழே விழ சான்ஸ் இல்ல. இது என்ன? என்னங்க, கையில கிடைச்ச பணம் கை கிட்ட லட்சுமி சொல்லுவாங்க, வச்சுக்கோங்க. எத? பணத்தை தான். அண்ணா கொஞ்சம் இல்லைங்க. உங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இனிமே உங்களை தர முடியாது.
அண்ணே இந்த பணம் கீழே கிடந்துச்சு, அவங்க வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த பணத்தை நான் வச்சுக்கிறத விட நீங்க வச்சுக்கிறது நல்லது. நீங்க நல்லா இருக்கணுங்க. நட்டுங்களா? கோச்சிக்காத, இந்த பண்ணையோட ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சு பழகிட்டேன், விட முடியல. எங்க அக்கா சாகும்போது உன்னை பிடிச்சி என் கையில கொடுத்துட்டு, மயில எனக்கு அப்புறம் இவளை வச்சு காப்பாத்தி என் சத்தியம் வாங்கிச்சு. இப்ப எதுக்கு மாமா அதெல்லாம்? நீ முதல்ல சாப்பிடு. எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. என்ன மாமா இது? இப்படி தினமும் குடிச்சிட்டு சாப்பிடாம படுத்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? உன்னை அனாதையாக்கிறேன்னு பாக்குறியா? ஒரி படாத, கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவேன். பிள்ளையரப்பா, வேலை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற உன் பக்தனுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அது நீதான் எப்படியாவது அவர்கிட்ட சொல்லணும். இப்பவே போனா இப்பவே கிடைச்சிடும். இது பிள்ளையாரப்பா, இடம் தேடி வந்து வேலை இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். அது எந்த இடம்னு சொன்னா? என்ன பிள்ளையாரப்பா, இது கூட தெரியாது? அன்னைக்கு வேலை கேட்டு போகல? இங்க வேலை கேட்டு என்ன யோசிக்கிற? அந்த மளிகை கடை தான். மளிகை கடையா? அதேதான். பிள்ளையாரப்பா ரொம்ப சந்தோஷம், இது என்னைக்கு நான் மறக்க மாட்டேன். ஐயா வணக்கம் ஐயா. அடடே, நீயா தம்பி? ஆமையா, நம்ம கடையில வேலை இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் வேகமா ஓடி வந்தேன். ஆமா, நேத்தே உனக்கு வேலை போட்டு கொடுத்திருக்கலாம். அந்த பரதேசி பையல நம்பி உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிவிட்டேன். இன்னைக்கு அவன் திடீர்னு காலவாரி விட்டுட்டு ஓடி போயிட்டான். தம்பி, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கே வேலையை ஆரம்பிச்சிரு. ரொம்ப சந்தோஷங்க. பிரியமுள்ள தம்பி எழுதி கொண்டது. திக்கு தெரியாமல் இருந்த எனக்கு இந்த கிராமத்திலே ஒரு தாய் கிடைத்திருக்கிறாள். தம்பி, என்னம்மா? பட்டணத்துல படிக்கிற என் பிள்ளைக்கு கடுதாசி எழுதி கொடுப்பா. சரிம்மா, கொண்டாங்க. சொல்லுங்க. அன்புள்ள மகன் ராஜாவுக்கு உன் அம்மா எழுதி கொண்டது நலம், அதுபோல் உன் நலத்தை அறிய ஆவல். அடுத்த புதனுக்குள் பணத்தை அனுப்பி வைக்கிறேன். கவலைப்படாமல் படிப்பை தொடரவும். ஒரு கார்டு கொடு. தீந்துருச்சுங்க. ஒரு இங்கிலாந்து லெட்டர் கொடு. தீந்துருச்சுங்க. ஒரு மணி ஆர்டர் பாரம் குடியா. தீந்துருச்சுங்க. ஒரு ஸ்டாம்பாவது குடியா. தீந்துருச்சுங்க. ஏயா எல்லாமே தீந்துருச்சு தீந்துருச்சுன்னு சொல்றிய, உனக்கு மூளை இருக்கா? அதுவும் தீந்து போச்சு. அடச்சே, காலங்காத்தால உன்கிட்ட வந்தம் பாரு. இவங்கிட்ட பேசி எச்சியும் தீர்ந்து போச்சு. இந்தாமா போட்டுருங்க. இந்தாப்பா. எதுக்குமா காசு? சரஸ்வதியை சும்மா வாங்க கூடாது, கஷ்டப்பட்டு எழுதிருக்கீல்ல, வாங்கிக்கப்பா. அதெல்லாம் வேண்டாமா, நீங்களே வச்சுக்கோங்க. உன்னை படிக்க வைக்க உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. தப்பா நினைக்காதப்பா, டீ தண்ணி வாங்கி குடி. ஆமா சோனாக்கியம். தம்பி, என்னன்னு? பட்டணத்துல இருக்கிற என் பொண்ணுக்கு பணம் அனுப்பணும், கொஞ்சம் எழுதுங்க. ஏயா எல்லாம் தீர்ந்து போச்சுன்னு சொன்னல, மறுபடியும் வந்து ஏன் சொல்ல விடுறேன்? யா, உங்ககிட்ட நான் இப்ப எதையும் வாங்குறதுக்கு வரல, குடுக்கறதுக்கு வந்திருக்கேன். என்னத்த? இந்தா பூட்டு. முதல்ல இதை இழுத்து பூட்டு. வீட்டுல போய் நிம்மதியா தூங்கு. நீ எல்லாம் ஒரு மனுஷன். நாங்க அனுப்பிச்சு வச்சிருங்க. தம்பி, இதை வச்சுக்க. எதுக்குங்க? கஷ்டப்பட்டு எழுதி இருக்கிற, வச்சுக்க. ஐயா அதெல்லாம் வேணாங்க. டீ தண்ணி சாப்பிடு. வேணாங்க, டீ தண்ணி சாப்பிட இப்பதான் ரொம்ப காசு கொடுத்தாங்க. அப்ப காபி தண்ணி சாப்பிடு. ஆனா என்னங்க, எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பா. எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. ஐயா, எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. எனக்கு ஒரு லெட்டர் அன்புள்ள அக்காவுக்கு திக்கு தெரியாமல் வந்த எனக்கு இந்த கிராமத்தில் ஒரு தாய் கிடைத்திருக்கிறாள். அது மட்டுமல்ல, இந்த ஊரு போஸ்ட் ஆபீஸின் வாசற்படியில் எனக்கு ஒரு வேலையும் கிடைத்திருக்கிறது. பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. உங்களுக்காகவே ஒரு சீட்டு கம்பெனி இங்கே ஆரம்பித்திருக்கிறோம். 1க்கு 3, 10 ரூபாய் கட்டினா 30 ரூபாய், 30 ரூபாய் கட்டினா 90 ரூபாய், 100 ரூபாய் கட்டினா 300 ரூபாய். அப்ப 1000 ரூபாய் கட்டினா? 1000 ரூபாய் கட்டினா 3000 ரூபாய். அப்பா, அக்கா, என் பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தல இல்லக்கா? சீக்கிரம் வாங்க, சீட்டு கம்பெனில சேருங்க. பார்வதிங்கிற பேர்ல ஒரு 10 ரூபாய் எழுதுங்க. யாரும் கட்டாதீங்க. ஏன் சார், எதுக்காக சீட்டு கிட்ட வரவங்களை தடுக்கிறீங்க? நீங்க புத்திசாலித்தனமா ஏமாத்துற காரியத்தினால இந்த அப்பாவி ஜனங்களை ஏமாந்துட கூடாது இல்லையா, அதுக்காகத்தான். நாங்க ஒண்ணு அப்படி ஏமாத்துறவங்க இல்ல.
மக்களை ஏமாத்துறதுக்கு ஆரம்பத்துல அப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா போக போக மக்களை ஏமாத்துறதுக்கு உங்களை விட்டா வேற ஆள் இல்லைங்கிறத நிரூபிச்சிருவீங்க. நான் சொல்றேன் நம்புங்க. இந்த மாதிரி சீட்டு கம்பெனி வச்சு நடத்தி மக்களுடைய பணத்தை வசூல் பண்ணி தினமும் மோசடி பண்றதா இன்னும் கூட பேப்பர்ல போட்டிருக்கு. இந்த ஆளுக்கு பின்னாடி பெரிய மோசடி கும்பல இருக்கு. தயவு செஞ்சு இதை யாரும் நம்பாதீங்க. ஆமா, இவரை நம்புங்க. உங்களுக்கு கஷ்டம் வரும்போது கைய காட்டினா கஷ்டம் கரைஞ்சு போயிடும். அம்மா பொண்ணுங்களா, இனிமே புடவை கட்டும் போது தம்பிய நினைச்சுங்க. கண்ண பரமாத்மா மாதிரி வந்து நைலான் புடவையா கொடுப்பார். பண்ண பொது இடத்துல பார்த்து பேசுங்க. யோ, எதியா பொது இடம்? இது என்ன கண்ணப்ப நாய்க்கிற செக்கில் இடமா இது? சிதம்பரனார் பண்ண. யாரு? சிதம்பரனார். சரி, அவர் எழுத்த இடமா இது? உள்ளூர்ல தொழில் செய்ய வேண்டாம்னு சொல்றதுக்கு நீ யாரியா? இந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்யலாம் நினைக்கிறேன். நல்லது செய்யறியா? அப்ப இந்த ஊரை விட்டு ஓடி போயிரு. அது ஒரு காலம் முடியாது. அப்ப நம்ம ஓடிடுவான். ஏய், பாத்தியா கட்சி மாறுறத? அட்டிங்கோ. நமக்கு தேன்மொழின்ற பேருக்கு ஒரு சீட்டு போடுப்பா. வாங்கிக்கப்பா, ராசியான கையே. மக்களே, இனி நீங்க நம்பி கட்டலாம். இந்த ஆள் உங்களை ஏதாவது ஏமாத்துனா நம்ம மயில்சாமி கேட்கலாம். என்ன மயில்சாமி? இல்லையா பண்ண? நான் 1000 ரூபாய் கட்டுறேங்க. அம்மா சொன்னா கேளுங்கம்மா. என் கணக்குல ஒரு 100. ஐயா சொன்னா கேளுங்க. ரொம்ப ஜாஸ்தி நீ பண்றது. நீ சொல்ல வேண்டியது சொல்லிட்ட. மக்கள் எல்லாம் கட்டுறாங்க, அவங்கள நீ தடுக்காத. தம்பி நீ வாப்பா, இந்த ஜனங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. அப்படி சொல்லு கிழவே. அதத்தான் தாங்க முடியல பண்ண. என்னத்த நான் வெண்ண. டேய் எங்க சாமி தான் பேசுறா. எங்க சாமி தானே பெருசு, எங்க சாமி தான் பெருசு. எங்க சாமி தானே பேசுறா. நிறுத்துங்கடா. ஏன் அடிச்சுக்கிறீங்க? என்னண்ணே, இவன் அல்லா சாமி தான் பெருசுன்றான், இவன் பெருமாள் சாமி தான் பெருசுன்றான். இருக்கிறதுல ஏத்து சாமி தானே பெருசு. தம்பிகளா, எல்லா மதமும் ஒண்ணுதான், எல்லா கடவுளும் ஒண்ணுதான். நமக்குள்ள எப்பவுமே சண்டை போடக்கூடாது, ஒத்துமையா இருக்கணும். பாவம் சுமையோட போறியே, கழுத்து வரிக்கல? சைக்கிள்ல போலாம் வரியா? என்ன யோசிக்கிற? வா, முன்னால ஏறிக்கவா பின்னால ஏறிக்கவா? முன்னாலேயே ஏறிக்க. அப்பதான் இந்த கூடை பானையெல்லாம் பின்னால வச்சுக்க வசதியா இருக்கும். வா 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 வா. ஆ, ஆ. ஏய் போறக்கி நாயே, நான் அனாதங்கிறதுக்காக ஆளாளுக்கு என்ன ஆசைக்கா கூப்பிடுறீங்க? நான் இந்த ஆத்துல ஓடுற தண்ணி நினைச்சீங்களா? வர்றவன் போறவெல்லாம் அள்ளி குடிக்கிறதுக்கு போன. ஏய், என்னடி பெருசா வேதாந்தம் பேசிக்கிட்டு? மிஸ்டர் மயில்சா, கூட கூப்பிடுறேன். இந்த நினைப்ப வரக்கூடாது. இன்னைக்கு நீ என்னை காப்பாத்திட்ட, இனிமேலும் இப்படி நடக்காதுன்னு என்னையா நிச்சயம்? தேன்மொழிக்கு தாய் மாமன் நீ இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு என்ன டீ? கொண்டா. என்னண்ணே டீயும் பண்ணி சாப்பிடுற? காய்ச்சலா? டேய், ஏன் சாதாரணமா டீயும் பண்ணு சாப்பிட கூடாதா? வீட்டுல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சமைக்கல. இன்னைக்கு இதுதான் நமக்கு டிஃபன். அண்ணே காசு தரீங்களா? கொஞ்சம் ஒரு நான் குடுக்குறேன். டேய், நீ நம்மள ரொம்ப கவலைப்படுத்துற. பண்ணுக்கும் டீக்கும் காசு உட்காருப்பேன். ஏய், என் கணக்குல எழுதுறா. கணக்கு புதுசா ஆரம்பிடா. ஓகே. பண்ணுக்கு அக்கவுண்டா? ஆல் அக்கவுண்ட்ஸ். ஆமா, நீ துபாயில வேலை பார்க்கறன்னு சொன்னியே, இங்க தெரியற? இப்போ துபாயில தானே வேலை பார்த்துட்டு இருக்கேன். எப்படிப்பா? கம்ப்யூட்டர் மூலம். கம்ப்யூட்டரா? ஆல் பட்டன் சிஸ்டம். பட்டைய காட்டி பார்த்து பேசு. ஆமா, மணி என்ன? ஷேக் செக் அனுப்புறேன்னாரே. யூ வெயிட், ஐ கமிங். அவ்வா. டேய், சேட்டை நம்பி 20,000 பேர் சென்ட்ரல் ஜெயில இருக்கிறான். பாத்துக்க, துபாய் மேட்ரு. யோ லெட்டர் எழுதி கொடு. யாருக்குமா? உன் புருஷனுக்கா? அடடே, நீங்களா? நான் கடத்த மேட்டு கருப்பாய் நினைச்சிட்டேன். சொல்லுங்க, யாருக்கு? என் சொந்தக்காரங்களுக்கு. சொல்லுங்க. அன்பே ஆருயிரே. எழுதுனது படி. அன்பே ஆருயிரே. இல்ல இல்ல, எழுதுன ட்ரெண்ட்ல படிச்சு காமிச்சேன். மேல எழுது. யார் மேல? லெட்டர் மேலயா? நீ என்ன வேலை பார்த்தாலும் சரி, எந்த சிரமத்துல இருந்தாலும் சரி, நீ பன்னு டீ குடிச்சு வாழ்ந்தாலும் சரி,
என்னது நம்மள அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு? என்ன நீயா புலம்புற? இல்ல இது சொந்த கதை சோக கதை, நீங்க சொல்லுங்க. நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்குவேன். என்னையா என்ன லெட்டர் தானே எழுத சொன்ன? ஏன் பயந்து சாகுற? நான் பயப்படல, மனசுக்குள்ள ஒரு சின்ன அச்சுறுத்தல். சொல்லுங்க. நீ போய் அப்படி உட்காந்துட்டு கூப்பிடும்போது வா. ஏன் நான் இருந்தா என்னவா? ஏய் அட்ரஸ் அது இன்னொரு நாளைக்கு எழுதிக்கலாம். இந்தாயா இதுல போட்டுருமா? ஏன் கையில வாங்கலாம் என்னவா? பரவாயில்ல, இதுல போட்டுருமா. சரி கிளம்புங்க. ஏன் நான் என்ன உனக்கு என்னவா? என்னவாமா? எழுத சொன்ன எழுதிட்டேன், அப்புறம் என்ன? போமா. அட போ. போறியா? ஏன் கத்துற? சரியான விவகாரம் பிடிச்ச பொண்ணா இருக்கும் போல இருக்கு. எப்படியோ தொலைஞ்சதப்பா. அப்புறம் அட்ரஸ் எழுத வருவேன். வாமா வாமா, நான் வேணாம் சொல்லலையே. என்ன பாட்டி, என்ன வாங்கிட்டு போறீங்க? என் ராசாவுக்கு இட்லி வாங்கிட்டு போறேம்மா. ஏன் வீட்ல ஒண்ணு சமைக்கல? உடம்புக்கு முடியலம்மா எனக்கு. ஒரு நாளைக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும் தான் நினைக்கிறேன். எங்க முடியுது? என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, நான் வேணா சமைச்சு தரலாமேன்னு தான். உனக்கு எதுக்குமா சிரமம்? இதுல என்ன சிரமம் இருக்கு? நான் எதுக்குன்னு தனியாவா உல வைக்க போறேன்? சமைக்கிறதோட கொஞ்சம் சேர்த்து போட்டு சமைக்க போறேன். சமைச்சு குடுக்கலாம், ஆனா ராசா தம்பிக்கு தெரிஞ்சு ஏதாவது சொல்லுச்சுன்னா? நான் சமைச்சதை ஏன் சொல்றீங்க? நீங்க சமைச்சதை சொல்லுங்க. சொல்லுங்க பாட்டி, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையே. பாட்டி சொல்லுங்க பாட்டி. சரிம்மா. சரி சமைச்சு கொண்டுறேன். இந்த மாதிரி எல்லாம் கத்துற கோழி பயந்துருடா. நீ இந்த பக்கம் போ. சரிக்கா, நீ இந்த பக்கம் போடா. பக்கி பக்கி. அந்த கோழி பிடிக்க போய் இந்த கோழி மாட்டிக்கிச்சு. கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? மேல இருக்கிறது நீங்க தான் எந்திரிக்கணும். அதுக்குலங்க கை மாட்டிக்கிச்சு. என்னங்க அது வந்து கோழியை பிடிக்கிற வேகத்துல உங்களை பிடிச்சு உங்களை பிடிக்கிற வேகத்துல கோழிய என்னமோ உளறல. நீங்க இடிச்சத பத்தியோ பிடிச்சத பத்தியோ நான் தப்பா நினைக்கல. உங்களுக்கு ஒண்ணு அடி ஒண்ணு பட்டலையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்ல வேலை. இந்த சென்டிமெண்டா பேசுறது பாக்குறதுலாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல ஓடி போன கோழியை பிடிக்கணும். வா. ஐயோ ஆமா, கோழி ஓடி போச்சா? நான் பிடிச்சு தரேன். எந்த பக்கம் ஓடிச்சு? இதோ இந்த பக்கம் தான். வாங்க வாங்க. இன்னைக்கு கோழிய பிடிச்ச மாதிரி தான். டேய் கத்துக்கடா. டேய் பூனைய பிடிக்க வந்த கோழிடா சும்ப. இதோ நிக்குதுங்க. நீங்க அந்த பக்கம் வாங்க, நான் இப்படி வர்றேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே கோழி பிடிக்கிறீங்க. கோழி பிடிக்க தான் வந்தேன். அது எந்த பிடிச்சிடறேன். எங்கிட்டு போச்சு? நீங்களும் போங்க. அம்மா போயிடுவீங்களே. வாங்கடா நம்மளும் போவோம். வாங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அசையாதீங்க. இன்னைக்கு அடிச்சு பிடிச்சு போறேன். ஐயோ சீக்கிரம் அடிங்க. அப்படியே இருங்க, அசையாதீங்க. சீக்கிரம் அடிங்க. அசையாதீங்க, சீக்கிரம் அசையாதீங்க, அசையாதீங்க. அடிச்சு போறேன் பாருங்க. கோழியை பிடிக்கணும். உங்களை அடிச்சு உங்களுக்கு கோழியை பிடிச்சு எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்னங்க ஆச்சு? ஐயோ ரொம்ப வலிச்சா இதுல சாஞ்சிங்களே. ஐயோ அண்ணே என்னென்ன பண்ணீங்க? அக்கா இடுப்பு பிடிச்சிட்டு அழுவாங்க. கோழி அக்கா மேல உட்காந்துருச்சு, அடிக்க போனே மிஸ் ஆயிருச்சு. இப்படி கோழி பிடிச்சீங்கன்னா அக்கா மிஸ்ஸஸ் ஆயிடுவாங்க இல்லக்கா? கொஞ்சம் இருங்க, நாங்க பிடிச்சு வந்துடுறோம். நல்லா கோழி பிடிச்சு கிழிச்சிங்க. பிடிச்சிட்டியா? கொண்ட இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க. பிடிச்சது நானு, நன்றி அவருக்கா? நேரம் சும்மாரா. வேற ஏதாவது கோழி பிடிக்கும்னா சொல்லி அனுப்புங்க. ஒண்ணும் பிடிக்க வேணாமா? ஏமா உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை சொன்னீங்கல்ல, அப்புறம் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு சமைக்கிறீங்க? ஏதோ பிரியமா சாப்பிடுவேன்னு கோழிக்கறி சமைச்சு வச்ச சாப்பிடுப்பா. அடாடாடாடா, என்னைக்கு இல்லாம கோழி இவ்வளவு டேஸ்டா இருக்கு. நீங்க சமைச்சீங்களா? இல்லையே.
நான் தான்ப்பா சமைச்சேன். எப்படி பாருக்கு, சாப்பிடுப்பா. அம்மா, கோழி ஏன் இவ்வளவு ருசியா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் ஏன் என்னப்பா? இல்ல வெட கோழிய பிடிச்சு அடிச்சிருக்கீங்க, அதான் இவ்வளவு ருசியா இருக்கு. இருப்பா, இந்த பால் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வாங்க. மறைந்திருந்து என்ன பிரமாதம், என்ன பிரமாதம். இந்த கோழிய சமைச்ச கைக்கு இன்னைக்கு பூரா முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு மேல சாப்பிட முடியாது, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோமே. இதுக்கு மேல சாப்பிட்டா வயிறு வெடிச்சு போயிரும். அப்பா, புருஷன் சாப்பிட்ட எச்சியத்தான் பொண்டாடி சாப்பிடுவான்னு சொல்லுவாங்க. அப்படித்தானா? என்னாச்சு? ஏன் எல்லாம் ஓடிறீங்க? என்னையா என்னாச்சு? ஊரே மோசம் போயிடுச்சு தம்பி. அந்த சீட்டு கம்பெனிக்கார பாவி எங்களை எல்லாம் அநியாயமா ஏமாத்திட்டு போயிட்டான் தம்பி. என்ன நம்பாம அவனை நம்புனீங்க, இப்ப வருத்தப்பட்ட என்ன பிரச்சனை? ஐயா, என் பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த பணம் எல்லாம் பாழா போயிடுச்சு ஐயா. இந்த பாருங்கம்மா, நீங்க ஒப்பாரி வச்சு அழுகுறதுனால ஓடி போறது திரும்பி வர போற கிடையாது. இந்த பணத்தை எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, ஏழைங்க உழைச்சு சம்பாதிச்ச பணம் என்னைக்கு வீண் போகாது. உங்க பணம் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கு நான் பொறுப்பு. தண்ணி என்னையாச்சு? தண்ணி 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 இப்படி குடிக்கிறதுக்கு ஒரு அளவே இல்லையா? நல்ல வேளை நான் பார்த்தேன், இல்லன்னா உங்க கதி என்ன இருக்கும்? இதுல உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல, ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. அதுக்கு மேல ஓயிஷ்டம். எப்படியோ தம்பி, நம்ம ஊர் ரேஷன் கடையிலே உனக்கு வேலை கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம். தம்பி தம்பி, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன், இங்க இருக்கியே. தம்பி இங்க எல்லாமே வேற எங்க இருக்கும், ரேஷன் கடையில எல்லாம் வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? ஆமாங்க தம்பி, என் பொண்ணு பிரசவத்துக்காக டவுனுக்கு போயிருந்தேனா, அங்க சின்ன கடை பஜார்ல எங்க எல்லாரும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான சீட்டு கம்பெனி ஏஜென்ட், அவனை நான் அங்க பார்த்தேன். பாத்துட்டு சும்மாவா வந்தீங்க? கேட்டு இருப்பேன். இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு ஊரை விட்டு ஓடிட்டானா, அதனாலதான் அவன் கண்ணுல படாமையே வந்துட்டேன். நல்ல வேலை நீங்க அவனை பாக்காதது. ஏஜெண்ட தேடி ராஜா போறான், கண்டுபிடிச்சிட்டான்னா அவன் உண்மைகளை எல்லாம் சொல்லிடுவான். அப்ப ஏஜெண்ட மறைச்சிடுவான். ஏஜெண்ட மறைக்காத, முதல்ல ராஜாவை முடிச்சிடு.
தெரியாம விழுந்துருச்சுன்னு. இது கூட தெரியாம தானே விழுந்துருச்சு. இது கூட தெரியாம தான் விழுந்துச்சா? ஆமாண்ணே. ஏங்க, நீங்க அவசியம் போய்தான் ஆகணுமா? இந்த பாரு தேன்மொழி, அந்த சீட்டு கம்பெனிக்கார பணத்தை கொடுத்து ஏமாந்த மக்களுக்கு அந்த பணத்தை நான் திருப்பி வாங்கி தரதா எல்லாருக்கும் நான் வாக்கு கொடுத்துட்டேன். பிரிஞ்சு போறேன்னு பயப்படுறியா? இல்ல, என் மனசு முழுக்க நீயே இருக்கிறதுனால இந்த பிரிவு எனக்கு பெருசா தெரியல. நீ சொல்றது உண்மையா? உண்மையா பொய்யான்னு தேன்மொழி முந்தானி புடிச்சுட்டே சுத்துறானே அந்த ராஜா பைய, அவனையே கேளு. அவ்வளவு தைரியம் வந்துருச்சு அந்த ராஜா பயலுக்கு. அவனை இன்னைக்கு 2 துண்டா வெட்டிடுறேன். முடிஞ்சா 3 துண்டா வெட்டு. நல்லா புடிச்சு வெட்டு. வெறா மீன் மாதிரி நழுவிடுவான். ஏங்க மயில்சாமி ஏவி விட்டுருங்க? பின்ன மயில்சாமியை கூவியா விட முடியும்? நீங்க ஒரு குள்ள நரி. இல்ல, நான் ஒரு கள்ள நரி. ஆடு முட்டிட்டா தாண்டா ஓநாய் ரத்தம் குடிக்க முடியும். மயில்சாமி ராஜா பையல வெட்டிட்டா ராஜா பைய மேல போயிருவான், மயில்சாமி ஜெயிலுக்கு உள்ள போயிருவான். நான் தேன்மொழி வீட்டுக்கு உள்ள போயிருவேன். நான் எங்க போறதுங்க? நீ பரதேசம் போ. அப்படியே போயிடு. திரும்ப இந்த மண்ண கால வச்ச சீவிடுவேன். ஏண்டா நரிக்கு பிறந்த மாதிரி உள்ள விடுற? இந்த துண்டு வெட்டு பசங்களுக்கு எல்லாம் தண்ணி ஊத்தி கொடுக்குறீங்க, எனக்கு ஒரு அரை ட்ரவுசர் வாங்கி கொடுக்க கூடாதா? கடிக்க வராத. உனக்கு அரை ட்ரவுசர் தான். அரை ட்ரவுசர் ஊத்தி கொடுறா. என்கிட்ட இருக்கிறத ஒண்ணு, அதை ஊத்தி கொடுத்து வீட்டுல திட்டுவாங்க. உங்ககிட்ட போய் நான் கேட்டேன் பாரு. உனக்கு அரை ட்ரவுசர் தானே வேணும்? நாளைக்கு வா, நான் வாங்கி தரேன். இப்ப இந்தா. பண்ண மிச்சர் தரார், தட்டோட தரார், பண்ண வரபா பண்ண
எங்க ரயில்வே ஸ்டேஷன்ல முறுக்கு வித்தவன் புள்ள போல இருக்கு. அதுக்கு நீ ஏன்டா அழுற? இல்ல பண்ண வயசு வித்தியாசம் பார்க்காம அந்தஸ்து பார்க்காம தினம் பாரின் பிராந்தி ஊத்தி கொடுத்து எங்க மனக்குறைய தீக்குறீங்க. உங்களுக்கு ஏதாவது மனக்குறை இருந்தா சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். ஆமா, இவர் பெரிய ஐநா சபை மெம்பரு, என் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பாரு. போடாங்க ஒப்பம் தன்னானே. ஆமா, எங்களை அடிங்க. தேன்மொழியை பிடிக்கிறேன்னு சொல்லி கோட்டை விட்டுருங்க. பிடிக்கிறேன் சாதாரணமா பிடிக்கலடா. மேளங்கொட்டி பீப்பி ஊதி அவ கழுத்துல தாலிய கட்டி அவளை பன்னீர்ல குளிக்க வச்சு அவன் நிறத்துக்கு ஏத்தாப்புல அரக்கு கலர்ல பட்டு புடவைய கட்டி இலவும் பஞ்சு மெத்தியில அப்படியே ஏறு முகமா சாய வச்சு அவ தொண்டக்குழியில ஒரு சொட்டு விஸ்கிய ஊத்துனா அது உந்திச்சுழியில வந்து நிக்கிறப்போ அத கொஞ்சம் கொஞ்சமா நான் குடிக்கணும், அவளை நான் அடையணும், என் 2 கண்ணு நிறையணும். ஏன் பண்ண நீங்க தேன்மொழியோட முதலிரவு கொண்டாடும் போது அந்த மயில்சாமி என்னென்ன பண்ணுவீங்க? அவனை டீ வாங்க அனுப்பிடுவேன். என்னடா சொன்ன? பண்ண இத கேட்ட இந்நேரமே உன்னை கண்டம் துண்டமா வெட்டி கழுகுக்கு போட்டிருப்பேன். என்ன நம்பி இருக்கிற அந்த ஜீவனுக்காக உன்னை சும்மா விடுறேன். இன்னொரு தடவை ஊருக்குள்ள இந்த மாதிரி பேசுன நாக்கு இல்ல நாக்கு அறுத்துருவேன். மயிலு, இனி உன்னை விட்டு வைக்க மாட்டேன். உன் இறக நான் புடுங்குறேன். என் பங்காளி வருவான், உன் குடலை அவன் புடுங்குவான். என்ன இது? கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டேன். குறிச்ச தேதியில கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான் தாலி புடவை வேட்டியோட வந்திருக்கேன். ஏயா, நான் ஒருத்தி உயிரோட இருக்கங்கிறது உனக்கு மறந்து போச்சு இல்ல? என்ன சொல்ற? இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தியா இருக்கேன்னு நினைச்சுதாயா அப்படி கேட்டேன். இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறதே நீதானே? இந்த கல்யாணத்துக்கு அவ்வளவு அவசரமா? பொண்ணுங்க தலை குனிஞ்சு நடந்தாதான் ஆம்பளைங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஆனா இவ தலை நிமிர்ந்துட்டா, அதனால நான் தலை குனிய கூடாது பாரு. அதுக்காக தான் இந்த அவசரம். நான் சொல்றது கொஞ்சம். நீ சொன்னதை இது நாள் வரைக்கும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா இந்த விஷயத்துல நான் நாள் குறிச்சதுதான். பண்ண ஆடடே, வா பங்காளி, வா பங்காளி, வா. உனக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன். உனக்காக பல வேலை காத்துட்டு இருக்கு. சொல்லு பண்ண, முடிச்சிடுற. நம்பர் 1. ஓ என்ன மறைஞ்சிரு. வாழ்ந்தா தேன்மொழியோடதா வாழணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். இடையில வந்த அவ தாய் மாமா மயில்சாமி அவளுக்கு அவனுக்கும் கல்யாணம்னு நாள் குறிச்சிட்டான். குறிச்ச நாள் அப்படியே இருக்கட்டும். ஆனா அவ கழுத்துல தாலி கட்டுறது நானா தான் இருக்கணும். நம்பர் 2, நான் பினாமியா நடத்திட்டு இருந்த சீட்டு கம்பெனியை இழுத்து மூடிட்டேன். அந்த ஏஜெண்ட தலைமறைவா இருக்க சொல்லிட்டேன். இதுக்கு இடையில ஏமாந்த ஜனங்க பணத்தை நான் திருப்பி வாங்கி தர்றேன்னு ராஜா பைய ஏஜெண்ட தேடிட்டு போயிருக்கான். அந்த ஏஜெண்ட் மாறு வேஷம் போட்டுட்டு இங்க வந்திருக்கான். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அரட்ரவுசர் கேட்டா அழுக்குலுங்கி கொடுத்துட்டாருங்களே. எங்க அப்பா சாகும் போது 2 அரட்ரவுசர் எனக்கு கொடுத்திருக்க கூடாதா? எங்க அப்பா கோட்டோட வரான், சாகும்போது அரட்ரவுசர் என்கிட்ட கொடுத்துருப்பானா? ஒருத்தன் கோட்டோட வரான், உருவி எப்படியாவது அரட்ரவுசர் தைச்சிடுவான். வரே முருகே வரே. நான் வர வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், நீ பாட்டுல போயிட்டு இருக்கிய. இதுக்குதான் முறுக்கு விக்கிறவங்க கிட்ட எல்லாம் லுங்கி வாங்க கூடாதுன்னு. நீ ஊருக்கு புதுசா, அப்ப தைரியமா உன்னை மிரட்டலாம். எனக்கு அரட்ரவுசர் வாங்கி கொடு. காசு இல்லையா? காட்சி இல்லாதுங்க எடுக்கியா தாலி? ஐயோ கையால வந்துச்சு. ஐயோ நம்ம ஊர்ல ஒட்டு தாடி வீதியில ஒருத்தன் சுத்தறா. மயிலண்ணே தாலி என்ன? தாடி வர்றப்பா
பாஜாடி வாங்க. சீட்டு கம்பெனி நடத்தி ஊர் குடும்பத்தை எல்லாம் சீரழிச்சவன்ல நீ உன்னை உயிரோட விட்டாலும் பாவண்டா. அண்ணே அரை ட்ரவுசர் கொடுத்த பிறகு அடிக்க பிறந்தவன நீ சொல்லியா? மயில்சாமி, அவன் தப்பு பண்ணது போதாவது நீ வேற தப்பு பண்றியா? அதுக்கப்புறம் ஊரே மொத்தமா கை கட்டி நிக்க வேண்டி வரும். சரி கேளுங்க நியாயத்தை. அம்பலம் சொல்ற மாதிரி இவனை ஊர் பொதுவுல கட்டி போட்டுருவோம். காலையில காக்கி சட்டக்காரன் கிட்ட ஒப்படைச்சிருவோம். என்ன மக்களே பண்ண சொன்னா பஞ்சாயத்து சொன்னது மாதிரி ஆச்சே. நீங்க 1000 தான் சொன்னாலும் இவனை கொல்லாம விட மாட்டேன். யோ, போதையில என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் உனக்கு புரியாம போயிடுச்சா? வீட்டுக்கு போ. போயா. முதலாளி, எனக்கு அப்பவே தெரியும் நீங்க எப்படியும் வந்து என்ன காப்பாத்துவீங்கன்னு. நீங்க கஞ்சாட காட்டும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் முதலாளி. நான் ஒரு கண்ண பரமாத்மா. நீ கத்தாமலே நான் வந்துட்டேன் பாத்தியா? பங்காளி, சுந்தரம் பசியோடு இருப்பான். சாப்பாட்டை காட்டு. முதலாளி, வாய் வழியா ஊட்டினா நேரம் ஆகும்னு நேரா வயிற்றுக்கே கொண்டு வந்துட்டோம். முதலாளி, நான் உங்களுக்காக எவ்வளவோ உழைச்சிருக்கேன். நான் புள்ள குட்டிக்காரன். என்ன விட்டுடுங்க முதலாளி. நான் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறேன். விட்டுடுங்க முதலாளி, விட்டுடுங்க முதலாளி. நான் உன்னை விட்டுருவேன். ஆனா பங்காளி எடுத்த கத்தியில ரத்தம் பார்க்காம வச்சான்னா அவன் குலதெய்வம் கோபிச்சுக்கு. மனுஷ குத்தம் வந்தா பொறுத்துக்கலாம். ஆனா தெய்வ குத்தம் வரலாமா? நீயே சொல்லுகண்ணா, வரலாமா? பங்காளி, குத்தம் வராம குத்திரு பங்காளி. விளங்க மாட்டினது. நான் நேத்து சொல்லல, அரசாங்கத்துல ரொம்ப பேருக்கு காக்கி சட்டை தைச்சு கொடுத்திருக்காங்க. அவங்கள ஒருத்தர் தான். அப்படி என்ன இவர் தப்பு செஞ்சுட்டாரு? நேத்துக்கு நீ சொல்லல, போதையில என்ன செய்யறோம் ஏது செய்யறோம்னு உனக்கே தெரியாம போச்சியான்னு. அதே மாதிரி தான் போதையில இவனை என்ன செய்யறோம் ஏது செய்யறோம்னு தெரியாம கயித்துல கட்டி போட்டிருந்தவனை கத்தி எடுத்து கபக்கு கபக்குன்னு குத்திட்டான். குத்தினது நீ பாத்தியா? ஏஜெண்ட நான் கொல்லாம விட மாட்டேன்னு நேத்து அத்தனை பேருக்கு மத்தியில இவன் சொல்லல. கமான், இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைங்க. எஸ் சார். என்னடி? ஊர் எல்லையில கட்டி போட்டு வச்சிருந்த சீட்டு கம்பெனி ஏஜென்ட் ராத்திரி யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலையை உன் மாமன் தான் செஞ்சதுன்னு சொல்லிட்டு போலீஸ் அவர் வழங்க மாட்டி கூட்டிட்டு போறாங்க.
வண்டியோட லட்சணமா இது ஜீப் வரத கவனிக்கல சார். தெரியாம மோதிருக்கு சார். மன்னிச்சிருங்க சார். சார் வண்டியோட கீழே இறங்கியா இறங்கியா என்ன சார் சார் கைது தப்பி ஓடிட்டா சார். சார் சார் என்ன இந்த பக்கம் தானே வந்தான் ஆளை காணாம. சரி வாயா. அடடா தம்பி வந்துருச்சு. என்னன்னு நீங்க சொன்ன இடத்துல போய் பார்த்தேன். அந்த சீட்டு கம்பெனி ஏஜென்ட் இல்லையே. செத்தவனை தேடி போனா அட்ரஸ் தான் கிடைக்கும். ஆள் எப்படி கிடைப்பான்? செத்துட்டானா? என்ன சொல்றீங்க? அந்த ஏஜென்ட் மாறு வேஷத்துல நம்ம ஊருக்குள்ள வந்தான். மயில்சாமி அவனை பார்த்து அடிச்சான். பண்ணையார் குறுக்க வந்து அவனை அடிக்காத, மரத்துல புடிச்சு கட்டி வை, விடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம்னு சொன்னார். சரின்னு கட்டி வச்சோம். மறுநாள் காலையில பார்த்தா வயித்துல கத்தி குத்தி ஏஜென்ட் செத்து கிடக்குறான். மயில்சாமி தான் கொன்னுட்டான்னு சொல்லி அவனை போலீஸ் புடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இப்ப அவன் போலீஸ்ல இருந்து தப்பிச்சு போய் காட்டுக்குள்ள தலைமறைவா இருக்கிறான்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆமா, மயில்சாமி ஏஜென்ட கத்தியால குத்துனத நீங்க யாராவது பாத்தீங்களா? யாருமே பாக்கலீங்க. பாக்கலையா? ஒய் ஒய் வாயா மக்கள் நாயகா, ஏஜென்ட நீ புடிக்கிறதுக்குள்ள எவன் புடிச்சிட்டு போயிட்டான் பாத்தியா? ஜனங்களுக்கு சீட்டு பணத்தை வாங்கி தரேன்னு சிலுத்துக்கிட்டு போன. என்னாச்சு உன் வாக்குறுதி? வெறும் தேர்தல் வாக்குறுதி தானா? ஆமா, சீட்டு கம்பெனிக்கு நீங்க எவ்வளவு பணம் கட்டிருக்கீங்க? 5000. அதையா நீ கேக்குற? அந்த பணத்தை நீங்க நாளைக்கு வந்து வாங்கிட்டு போங்க. ஐயோ ஐயோ, அவன் பணத்தை திருப்பி கொடுக்கறேங்கறான். அவன் மானஸ்த. அப்ப நான் மான கட்டவனா? இது நான் கேக்குறேன். அத ஊருக்கு தெரியுமே. இந்த பாரு, நிச்சயமா சொல்றேன், இந்த கொலை உன் மாமா செஞ்சிருக்கவே மாட்டார். அது மட்டும் இல்ல, நிரபராதியில ஆண்டவன் என்னைக்குமே தண்டிச்சதில்லை. நீங்க சொல்லு. நீங்க கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரை விட்டு போயிடுங்க. ஊரை விட்டவா? ஏன்? என் மாமா உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கு. உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும் போலதான் எனக்கு பயமா இருக்கு. அதுக்காக நம்புனவங்க விட்டு ஓட சொல்றியா? இந்த பாரு, என் உயிரே போனாலும் சரி, இந்த மண்ணை விட்டு போக மாட்டேன், உன்னை விட்டும் போக மாட்டேன். ஓஹோ, நீயா? இன்னைக்கு நீ என்கிட்ட எதுவுமே பேச முடியாது. ஏன்னா இன்னைக்கு என்கிட்ட எல்லாமே இருக்கு. உனக்கு என்ன வேணும்? ஒரு 100 ரூபாய்க்கு ஸ்டாம்பு கொடு. 100 ரூபாய்க்கா? எதுக்கு? ஏன் என்ன பண்ண போற? பக்கத்துல புதுசா ஒரு போஸ்ட் ஆபீஸ் ஆரம்பிக்க போறேன். அறிவு இருக்கா? என்னுடைய மன்றங்களுக்கு அனுப்பையா. சரி சரி, 100 ரூபாய் எடு. 100 ரூபாய்க்கு ஸ்டாம்பு நாளைக்கு தேவை. இப்ப ஒரு 4 நாள் ஸ்டாம்பு கொடு. அது இப்பதாயா தீர்ந்து போச்சு. உன்னை அப்பவே தீர்த்திருக்கணும். வர்றேன். 300 ரூபாய் கட்டினீங்களா? ஆமாங்க. இந்தாங்க 300 ரூபாய். ஓ, பட்டுவாடா நடக்குதா? நீங்க எவ்வளவு கட்டினீங்க? 1000 ரூபாய் கட்டியிருந்தேங்க. இந்தாங்க 1000 ரூபாய். உங்க பெரிய மனசால நின்னு போன என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுது. நீங்க 100 வயசுக்கு நல்லா வாழணும். ஏன் 200 வருஷம் வாழக்கூடாதா? அதுல என்ன எச்சிக்கிறதனா? பாத்தியாடா, பணத்தை கொடுத்தா பல்ல இழிக்கிறத. நீங்க எவ்வளவு கட்டினீங்க? 200ங்க. ஏண்டா சட்டி, இவனுக்கு ஏதா இவ்வளவு பணம்? ஒரு வேலை அச்சடிச்சிருப்பானோ? அதுக்கு மிஷின் வேணுமாடா? அவன் நினைச்சா மிஷினையே அடிப்பான். மிஷினே அடிப்பானா? சரி, எதையாவது அடிக்கட்டும். இந்தாங்க. எனக்கு இந்தா. ஆமா, நேர வழியில வர மாட்டீங்களா? பழக்க வழக்கம் அப்படி மறைஞ்சு போ. பழக்க வழக்கத்தை மாத்திக்கங்க. போய் வருஷம் இல்லைங்க. சரி, போய்க்கிறேன். யோ, இது பொம்பளை வரிசையா? ஆம்பளை வரிசைக்கு போயா? பொம்பளை வரிசையா? அப்ப ஆம்பளை வரிசைக்கு போறேன். யோ பண்ண, என்ன அது நடுவுல போறாரு, முன்னால போறேன்.
இப்ப மரியாதை பின்னால போறீங்களா இல்ல நான் போலீஸுக்கு போடணுமா? என்ன கிடையாது, ஆளுக்கு சொரி நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறீங்க. இத்தனை பேரை கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு பணம் இருக்குமாப்பா? ஏய், எல்லாத்துக்கும் கொடுத்து தீர்த்துறாத. எனக்கு உண்டான அந்த 5000 தனியா எடுத்து வைப்பா. நீ எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வாங்கினேன். ஆமா, விடிஞ்சது போ. அது இந்த வயல் யாருது? அந்த வயல் தான். தண்ணி குடிக்கலாம் நான் போனேன். தண்ணி அங்க இல்ல, இங்க நில்ல. நீ ரொம்ப நல்லவன். போட்டா இந்தாங்க 500 ரூபாய். சீக்கிரம் கொடுப்பா, வேர்க்குது. நல்லா வேர்க்கட்டும், அப்பதான் வேர்வை சிந்தி உழைக்கனுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும். இந்தாங்க. டேய் டேய் டேய், தடி பசங்களா, எங்கடா போனீங்க? இரும்பட்டி திறந்திருக்கு, அதுல இருந்து பணம் எல்லாம். டேய், அந்த ராஜா பையன் இந்த பணத்தை எடுத்து போய் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கான். என் பணத்தை எடுத்து எனக்கே கொடுக்கறியா? அப்ப போலீஸுக்கு போன் பண்ணுங்க. பண்ண முடியாதேடா. அவ்வளவு ஏன் பணம் இல்லையே, ஊர் ஜனங்க பணமாச்சே. எங்கிட்டயே விளையாடுறியா ராஜா? உன்னை ஒழிக்காம விட மாட்டேன்டா. அது முடியாதுங்க, மக்கள்லாம் அவன் பக்கம் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தை கலைக்கிறேன். அத்தனை பேர் குடிசைகளை நெருப்பு வச்சு கொளுத்துறேன். யாருப்பா அது? நல்ல கனவு வர்ற நேரம் இதான்ப்பா. இம்சை பண்ணாதீங்க. ஐயோ, ஊருக்குள்ள பெரிய மனுஷனா இருக்கிறதே தப்புயா. எல்லா நேரத்திலயும் இம்சை பண்றானுங்கடா. நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? நம்ம மேல தர குடிசை எல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சுங்க. குடிசைங்க எல்லாம் எரிஞ்சு போச்சா? எல்லாரும் சாப்பிடறதுக்கு தங்குறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு என்னென்ன செய்ய சொல்ற? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். எல்லாரும் இப்ப தங்க வைக்கணும். உடனே கோயில் சாதியை கொடுங்க. குடிசைக்கார பயல்களை கோயில தங்க வைக்க போறியா? தங்க வைக்கிற எல்லாம் இருக்கியா? தருதல பயல்கள் தள்ளிட்டு போயிட போறானுங்க. அவங்களை எல்லாம் கொண்டு போய் காடு கப்பல படுக்க வை. ஐயா, அப்படி சொல்லாதீங்க. இப்போதைக்கு அவங்கள கோயில தங்க வைக்கிற தவிர வேற வழி எனக்கு தெரியல. தயவு செஞ்சு சாவி கொடுங்க. சாவியை தர முடியாது. ஐயா, வெளியே போ. பண்ண அவங்களை எல்லாம் எப்படி கோயில தங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இந்தா பண்ணையிட்ட சாவி கட்டியில, இந்தா வச்சுக்க. இதுல கோயில் சாவி இருக்கு, கைசுமில் சாவியும் இருக்கு. எவ்வளவு வருஷம் வேணாலும் அள்ளிக்க. பண்ணை கணக்கு தெரியாது, ஆனா என் பேரை மட்டும் சொல்லிடாதப்பா. ரொம்ப நன்றி, நான் வரேன். போ. இன்னைக்கு பண்ண காளி. ஐயா, நான் இல்ல. வாங்கம்மா, வாங்க. எல்லாரும் உள்ள போய் உட்காருங்க. போங்க, கொண்டாங்கம்மா. அம்மா, ரொம்ப பசிக்குதும்மா. தம்பி, தங்குறதுக்கு இடம் கொடுத்துட்டீங்க. குழந்தைகளுக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் நேரமா வந்துடுறேன். இப்படி ஒரு பிள்ளை ஒவ்வொரு ஊருக்கு இருந்தா நமக்கெல்லாம் என்னைக்குமே குறவே இல்லை. எங்களை காப்பாத்தி சோறு போட்ட மகராஜன் நீ ரொம்ப காலத்துக்கு நல்லா இருக்க. நீதானே இங்க ராஜாங்கிறது? ஆமா சார். என்ன விஷயம்? உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம்.
ஏன் சார்? ஏன் சாரா? சும்மா அரெஸ்ட் பண்றதுக்கு இன்ஸ்பெக்டருக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? கோவில் பூட்டை உடைச்சிருக்கிற, ரைஸ் மில்ல திறந்து கொள்ளையடிச்சிருக்கிற. இதுக்கு அரெஸ்ட் பண்ணாம ஆரத்தி எடுப்பாங்களா? சார், இவ சொல்ற சுத்த பொய். என்னடா பொய்ன்றா? இருக்கலாம். என்ன கிறுக்கலாம்? 47 97 17 அது உங்க போன் நம்பருங்க. போன் நம்பரோ வேன் நம்பரோ அது செக்ஷன் தானே? செக்ஷனை பத்தி எங்களுக்கு தெரியும், என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நான் சொல்றது கம்பராமாயணமா? தப்பு பண்ணிருக்கான் சார், புடிங்க. இந்த பாருங்க சார், கோயில் பூட்டை உடைக்கிறதுக்கும் ரைஸ் மில்ல கொள்ளையடிக்கிறதுக்கும் எனக்கு அவசியம் கிடையாது. நான் அந்த வழியில வந்தவனும் கிடையாது. தீயில பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் சாப்பிடுறதுக்கும் தங்குறதுக்கும் என்ன நியாயமா செய்யணுமோ அதைத்தான் நான் செஞ்சிருக்கேன். எதை வச்சு நீ சொல்ற? இந்த பாருங்க சார், இது கோவில் சாவி, இது ரைஸ் மில் சாவி. இதை வச்சு நான் திறந்தேன், நான் உடைக்கல. இந்த சாவி உங்களுக்கு தான் பாருங்க. ஆமா சார், இது ஏன் சாவி தான் சார். இது எப்படி இவங்கிட்ட போச்சு? நீங்க கொடுத்திருப்பீங்க. அடச்சே, நான் கொடுத்திருப்பேனா? சார், இதுல ஏதோ குழப்பம் ஏற்பட்டிருக்கு. 2 சாவியை தேடி இருக்கா. ஏற்கனவே ஒரு செக்ஷன், 2 சாவிக்கு 2 செக்ஷன், மொத்தம் 3 செக்ஷனா போட்டு இவர் உள்ளது இல்லைங்க. நான் சொல்ற கேளுங்க சார். ஸ்டாப் இட். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு சொல்லுங்க. முதல்ல நடங்க ஸ்டேஷனுக்கு. முடியாது. இன்ஸ்பெக்டர் ஐயா, எங்க ராஜாவை கைது செய்யக்கூடாது. ஏன் கைது செய்யக்கூடாது? இந்த ராஜா எங்களுக்காக கஷ்டப்பட்டவரு, எங்க பசியை தீர்த்தவரு, நாங்கெல்லாம் தங்கறதுக்கு இடம் கொடுத்தவரு. அவரை கைது பண்ணதா இருந்தா முதல்ல எங்களை எல்லாம் கைது பண்ணுங்க. இத்தனை பேருக்கு அவர் விலங்கு கொண்டு வரலமா? இன்ஸ்பெக்டர், போலீஸ் எத்தனை கூட்டு வந்திருக்கீங்க? 2 பேர். தாங்க, வந்துருங்க. ராஜா! 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 சரி, வாங்க போலாம். என்ன அப்படி பாக்குற? நீயும் என்ன கொலைகாரன் நம்புறியா? இந்த ஊரே உன்னை கொலைகாரன்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேயா? நீ கோபக்காரன் தான், ஆனா கொடுமைக்காரன் இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் இப்ப கொலைகாரனாவே ஆக போறேன். யோ, என்னையா சொல்ற? ஆமா, என் மேல கொலைகாரன் வீண் பழி சுமத்துன அந்த பண்ணையையும், என் தேன்மொழியை கட்டிக்க நினைக்கிற அந்த ராஜாவையும் கண்டம் துண்டமா விட்டாம விட மாட்டேன். யாரு? காக்கி சட்டக்காரங்களா தான் இருக்கும். இப்ப என்ன பண்றது? நீ இந்த வழியா போயிடு, நான் உங்களை சமாளிச்சுக்கிறேன். போ, சீக்கிரம் யா. என்ன சார், பானை ஏதாவது வாங்க வந்தீங்களா? ஷட் அப். மயில்சாமிங்க வந்தாரா? அவர் ஏன் சார் இங்க வர போறாரு? அவன் போலீஸ் வந்து தப்பிச்சுட்டான். வந்தா உடனே எங்களுக்கு சொல்லி அனுப்பு. யோ வாயா. என்ன திடீர்னு? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். என்ன பார்க்கவா? என்ன விஷயம்? நேத்து ராத்திரி தேன்மொழியோட மாமன் என் வீட்டுக்கு வந்துச்சு. உங்களை வெட்டாம விட மாட்டேன்னு அருவாளும் கைமா சுத்திட்டு இருக்கு, அதை சொல்லிட்டு போகலாம் வந்தேன். தேன்மொழி சொன்ன மாதிரி நீங்களும் என்ன ஊரோட போக சொல்லுங்களா? இல்ல, தேன்மொழி கழுத்துல தாலி கட்டுங்கன்னு சொல்றேன். என்ன சொல்றீங்க? தாலி கட்டிட்டா நீங்க தேன்மொழிக்கு புருஷன் ஆயிடுவீங்க. தேன்மொழியோட புருஷனை வெட்டி கொலை பண்ண அதுக்கு தைரியம் வரவே வராது. உங்க உயிரை காப்பாத்த இதை விட வேற வழி எனக்கு தெரியல. ராத்திரி பூரா யோசிச்சுதா நானே இந்த முடிவுக்கு வந்தேன். தேன்மொழி என்ன சொன்னுச்சு? அவகிட்ட இனிமேதான் போய் பேசணும். அவளை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. மலை கோயிலுக்கு வந்துருங்க, தாலி மாலி நான் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னங்க நீங்க தவறாம வர்றீங்க, இந்த கல்யாணம் நடந்தே தீரணும், அதான் எல்லாருக்கும் நல்லது. அட, அசல் கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்க. உன் அழக பாக்கும்போது என் கண்ணை பற்றும் போல இருக்கு. என்ன பாக்குற? இல்ல, இந்த கல்யாணத்துக்கு அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்லுவாரு? உன்னை கட்டிக்க காசுக்குமா? ஐயோ, மாலை கட்டி முடிச்சிருப்பாங்களே. நான் மாலை வாங்கிட்டு மலை கோயிலுக்கு வந்துடுறேன், நீ சீக்கிரமா வந்துரு. என்ன என்ன பாக்குறீங்க? ஐயர் இல்லன்னா மனசு மனசு ஒண்ணு சேர்ந்துட்டா ஐயர் எதுக்கு, மந்திரம் எதுக்கு? மாலையை மாத்திக்கங்க, மாத்திக்கங்க.
என்ன இது? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஏ அக்கா, மாமா குடிகாரரா இருக்கலாம், முரடனா இருக்கலாம், ஆனா உத்தமரே. நாங்க 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்திருக்கோம். அவர் விரல் கூட என் மேல பட்டதில்ல. அப்படி இருக்கும்போது அவருக்கே தெரியாம எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அவதான் பைத்தியக்கார பொண்ணு, நிலைமை புரியாம பேசுறா. உங்களை நிழல் மாதிரி தொடர்ந்துகிட்டு இருக்கிற ஆபத்து கூடவா உங்களுக்கு புரியல? எனக்கு நல்லா புரியுது. கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா தேன்மொழி என் தப்பா நினைச்சுக்கமேனுதான் நான் இங்க வந்தேன். உயிருக்கு பயந்து திருட்டு தாலி கட்ட என் மனசு இடம் கொடுக்கலீங்க. நீங்க விவரம் தெரியாம என் மேல கோவப்படுறீங்க. தயவு செஞ்சு நான் சொல்ற கேளுங்க. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நானும் தேன்மொழியும் நம்ப போறதில்ல. பாவங்க அந்த சின்ன பொண்ணு. அவங்க மாமனை நீங்க தான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்கன்னு தெரிஞ்ச உடனே தரையில விழுந்த மீன் போல அவ துடிச்சு போயிட்டா. இப்ப தேன்மொழி இங்க இருக்கு. அவ எங்க இருந்தா உங்களுக்கு என்ன? முதல்ல நான் சொல்ற நம்புங்க. உங்களை நம்புனேங்க. என்னைக்கு தெரியுமா? கோவில்ல தேன்மொழி கழுத்துல திருட்டு தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னீங்களே அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு அந்த நம்பிக்கையில மண்ணடி போட்டுட்டீங்களே. நான் அவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்ததே அவர் நன்மைக்காகத்தான். இல்ல, அவர் மேல உங்களுக்கு இருக்கிற விரோதத்தை காட்டத்தான். உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறேன்னு தெரியலையே. உண்மையை சொல்லிடுறாங்க. அது எனக்கு தெரியும் உங்களால உண்மையை சொல்ல முடியாதுன்னு. நீங்க ஏதோ ஒரு திட்டத்தை உங்க மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கீங்க. நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. தேன்மொழி, இன்னுமே என்ன சந்தேகப்படுற? சந்தேகப்பட முடியுதா வச்சுட்டியே. உண்மை என்னன்னு தெரியாம பேசாத. எதையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. தேன்மொழி, நான் சொல்றத கேளு. கையபடியா? இப்ப கேட்க போறியா இல்லையா? நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. கையபடி. சொல்றத கேளு தேன்மொழி. கையபடியா? பல புடிகளை புடிச்சிடுவீங்களே. ஒரு பொண்ணு கைய விடுங்குது, கைய விட்டுருப்பா. இது என் சொந்த விஷயம். உங்க வேலை வர போங்க. ஓ, இது சொந்த விஷயமா? உனக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? அன்னைக்கு சந்தையில மயில்சாமி பொக்கிஷத்தோட கையை பிடிச்சிருக்கும் போது நீ போய் அவனை டப்பு டப்புன்னு அடிச்சிய. இப்போ ஒண்ணு நாங்க அடிப்போம். என்ன செய்வ? அவர் திருப்பி அடிப்பாரு. வாய மூடுறா. பெரிய கையா. இங்க என்ன சத்தம்? என்ன ஐயா கண்ணாடி, நடு ரோட்ல நம்ம ஊர் பொண்ணை கையை பிடிச்சிருக்கான். இது நியாயமானு கேளு. தம்பி, விருப்பம் இல்லாத பொண்ணை கைய பிடிச்சு இருக்கிறது தப்புப்பா. நான் விருப்பம் இல்லாத பொண்ணை கையை பிடிச்சு இழுக்கல. நான் அந்த பொண்ணை விரும்புறேன். அந்த பொண்ணு என்ன விரும்புது? அப்ப சரி, வாங்க போகலாம். யார் அவன்? கே ராமசாமியா இருக்கான். அவன் சொன்னா போதுமா? அந்த பொண்ணுக்கு விருப்பம்னு சொல்ல சொல்லியா? அதுவும் சரிதான். இந்த பொண்ணையே சொல்லுப்பா. இப்ப சந்தோஷமா? சந்தோஷம். நீ திருந்தவே மாட்டீங்க. என்னங்க இப்படியே உட்கார்ந்தா எப்படிங்க? வா, அப்படி போய் உட்காருவோம். நம்ம கல்யாணம் அதெல்லாம் நல்லபடியா சீக்கிரம் நடக்கும். கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? வீட்டுக்கு வந்தவங்க பெரியவங்க கால எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். அப்புறம் அதுக்கப்புறம் மொய் எழுதினவங்க எழுதாதவங்க எல்லாருக்கும் பாரபட்சம் பார்க்காம சோறு போடுவேன். அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம 2 பேரும் சாப்பிடுவோமே. நாம சாப்பிடுறோம். அப்புறம் சாப்பிட்ட பாத்திரத்துல கழுவி காய போட்டுருவேன். அடே, நீ ஏன் கழுவுற? சமயக்காரன் கழுவான். அதுக்கப்புறம் என்ன? ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கும். உடனே எல்லாத்தையும் கைட்டு போட்டுட்டு கழட்டிட்டு குளிச்சுட்டு வேற புடவை மாத்திக்குவேன். அதுக்கப்புறம் ரொம்ப சோர்வா இருக்கும், தூங்கிடுவேன். என்ன இழிச்சா நினைச்சியா? எந்திரி, இங்க உட்காரு. அங்க எந்திரின்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவனா? அப்படி பிடிப்பேன். புடிச்சு சும்மா மடமடன்னு செத்த நேரத்துக்குள்ள நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பெரியவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும், நான் சம்பாதிச்சு தர்ற பணத்தை நீ சிக்கனமா எப்படி செலவு பண்ணு சொல்லிட்டு நானும் தூங்கிடுவேன். தூங்கிடுவீங்களா? அப்படித்தான் எனக்கு இருக்கும். சரி